எல்லாம் நடந்து போய் படித்த காலம் போய் இன்னைக்கு சைக்கிள் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள் போனால் என்ன ஆகும்? சைக்கிள் வேணாம் எங்களுக்கு, ஸ்கூட்டர் வேணும்னு கேட்பீங்கல்ல. அதுதாம்மா காலத்தின் வளர்ச்சி. வருமா வருமா இன்று உதயநிதி அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி வருகிற பொழுது நிச்சயமா உங்களுக்கு ஸ்கூட்டரையும் கொடுக்கிற ஒரு காலம் வரும். நாங்கெல்லாம் அப்பா அம்மா கையை நம்பி தான் நாங்கெல்லாம் படித்தோம். இப்போ நீங்கள் அரசாங்கமே உங்களுக்கு இவ்வளவும் செய்கிறது என்று சொன்னால் அதுதாம்மா பெரியார் சொன்னது, அதுதாம்மா அண்ணா சொன்னது. அதை செய்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தளபதி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. கஷ்டப்படக்கூடாதுங்கிறதால தான் மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஒருத்தர் தான். நீங்கள்லாம் காலேஜுக்கு போனீங்கன்னா +2 படிச்சுட்டு எந்த காலேஜுக்கு போனாலும், பிரைவேட் காலேஜாக இருந்தாலும், மெடிக்கல் காலேஜ் போனாலும், இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாருக்கும் உண்டு. அந்த தங்கச்சி சொல்லிச்சு பாரு, இது புதுமை பெண் திட்டம், அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம். இந்த வருஷத்துலேருந்து மாணவர்கள் பக்கத்தில் இருக்க ஹைஸ்கூலில் படிக்கிறாங்களே, அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அவங்க போனாலும் அவங்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். இதெல்லாம் அந்த காலத்தில் உண்டா? நான் இங்கே இருக்கிற கலெக்டர்லாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் நாங்கள்லாம் அப்பா அம்மா கையை நம்பி தான் நாங்கள்லாம் படித்தோம். இப்போ நீங்கள் அரசாங்கமே உங்களுக்கு இவ்வளவும் செய்கிறது என்று சொன்னால் அதுதாம்மா பெரியார் சொன்னது, அதுதாம்மா அண்ணா சொன்னது. அதை செய்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தளபதி. ஏதோ இது அரசியலுக்காக இல்லை, நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும், வரலாறு தெரிஞ்சுக்கணும், பொது அறிவு வளர்த்துக்கணும். அந்த காலத்தில் ஏன் உங்கள் அம்மா பாட்டி படிக்கலை, இப்போ எப்படி நமக்கு படிக்க விடுறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் மிக 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 முக்கியம். அதுவும் மகளிர் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். இந்த கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. பெண்கள்லாம் நிறைய படிங்க, நல்லா படிக்கணும். அதுவும் ஆண்களை விட இப்போ பெண்கள் தான் நல்லா படிக்கிறாங்க. நான் போன இடங்கள்லாம் பார்க்குறேன். இப்போ எதிராக ஃபர்ஸ்ட் மார்க் அதிகம்னாக்கா, பாஸ் பண்ண ரிசல்ட்டில் எதிராக அதிகம்னா எல்லாம் ஆண்களை விட. ஏன் நல்லா படிக்கிறீங்களா? அதுதான் படிக்கணும். படி படி படி. அதைத்தான் முதலமைச்சர் சொன்னார், படியுங்கள் 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 என்று மாணவர்களிடத்திலே அவர் சொன்னார். அந்த அடிப்படையில் தான், அதால் தான் முதலமைச்சர் சொன்னார், என்னுடைய 2 கண்களில் ஒன்று கல்வி, மற்றொன்று சுகாதாரம் அப்படின்னு சொன்னவர் தமிழக முதலமைச்சர். இதெல்லாம் நீங்கள் நான் தான் மொழியை சொன்ன பாருங்க, எல்லாம் நடந்து போய் படித்த காலம் போய் இன்னைக்கு சைக்கிள் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள் போனால் என்ன ஆகும்? சைக்கிள் வேணாம் எங்களுக்கு, ஸ்கூட்டர் வேணும்னு கேட்பீங்கல்ல. அதுதாம்மா காலத்தின் வளர்ச்சி. வருமா வருமா இன்று உதயநிதி அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி வருகிற பொழுது நிச்சயமா உங்களுக்கு ஸ்கூட்டரையும் கொடுக்கிற ஒரு காலம் வரும். ஏன்னா அவர் தான் இளைஞர்களை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செயல்படுத்தி கொண்டிருப்பவர்.
Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.